வருக வருக இணைந்து வருக வாழ்வை தேடுவோரே, வாழ்வை பலியில் இணைந்து வாழ்ந்தால் பாதகம் வளரும். வருக வருக இணைந்து வருக வாழ்வை தேடுவோரே, வாழ்வை பலியில் இணைந்து வாழ்ந்தால் பாதகம் வளரும். இணைந்து வருக வாழ்வை தேடுவோரே, வாழ்வை பலியில் இணைந்து வாழ்ந்தால் பாதகம் வளரும். போலென்றும் இனி இல்லை, இது இறைவன் தந்த அருள் திருநாள். நாளை வரும் கேள்வியிலே அது நமதென பதில் தர துணிவுண்டோ? நேற்று வாழ்ந்த வாழ்வழிவோ அது காற்றில் கலந்ததை உணர்வோம். நேற்று வாழ்ந்த வாழ்வழிவோ அது காற்றில் கலந்ததை உணர்வோம். பலியின் தலைமகன் இயேசுவையே நாம் படிப்பினையாக்கி பயணம் செய்வோம். வருக வருக இணைந்து வருக வாழ்வை தேடுவோரே. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்புக்குரியவர்களே, இதோ இந்த நாளிலே நாம் ஆண்டவரை தேடி வந்திருக்கிறோம். நம்முடைய பணிகள், பயணங்கள், உறவுகள் அனைத்தையுமே ஆண்டவர் ஆசீர்வதித்து வழிநடத்த செவிப்போம். நமது வாழ்விலே இன்னொரு நாளை ஆண்டவர் கொடையாக தந்திருக்கிறார். ஆண்டவரை போற்றுவோம், நன்றி சொல்வோம். இறை திருவுளத்திற்கு இணங்க நமது வாழ்வை நாம் அமைத்து வாழ இறையருள் வேண்டுவோம். அன்பு சகோதர சகோதரிகளை, தூய மறைநிகழ்வை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்று மனம் வருந்துவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும்.
ஆண்டவரே, உம்மையே நம்பி உம்முடைய அன்பில் நிலைத்திருப்பவர்களை நீர் என்றும் கைவிடுவதில்லை. இவ்வாறு நாங்கள் உமது திருப்பெயரை எக்காலத்திலும் போற்றவும் உம்மை அன்பு செய்யவும் எங்களுக்கு அருள்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமான இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம் அரசர்கள் 2ஆம் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 24, இறை வார்த்தைகள் 8-17 முடிய. யோயாக்கின் அரசனான போது அவனுக்கு வயது 18. எருசலேமில் 3 மாதமே அவன் அரசாண்டான். எருசலேமை சார்ந்த எல்நாத்தானின் மகன் தெகுஸ்தா என்பவனே அவனுடைய தாய். யோயாக்கின் தன் தந்தை செய்த அனைத்தின்படியே ஆண்டவரின் பார்வையில் தீயதெனப்பட்டதை செய்தான். அக்காலத்தில் பாபிலோனிய மன்னன் நெபுக்தநேசரின் படைவீரர் எருசலேமின் மீது படையெடுத்து வந்து நகரை முற்றுகையிட்டனர். அப்பொழுது பாபிலோனிய மன்னன் நெபுக்தநேசரும் வந்து நகரை முற்றுகையிட்டிருந்த வீரர்களோடு சேர்ந்து கொண்டான். எனவே யூதாவின் அரசன் யோயாக்கினும் அவன் தாயும் அவன் அலுவலர்களும் தலைவர்களும் அதிகாரிகளும் பாபிலோன் மன்னனிடம் சரணடைந்தனர். அவனை பாபிலோன் மன்னன் தான் ஆட்சியேற்ற 8ஆம் ஆண்டில் சிறைப்படுத்தினான். பின்பு அவன் ஆண்டவரின் இல்லத்திலும் அரண்மனையிலும் இருந்த செல்வங்களை எல்லாம் எடுத்து சென்றான். ஆண்டவர் உரைத்த வாக்கின்படி ஆண்டவரின் இல்லத்தில் இஸ்ரேலின் அரசர் சாலமோன் செய்து வைத்திருந்த எல்லா பொன்களையும் துண்டு துண்டாக்கினான். மேலும் அவன் எருசலேம் முழுவதையும் தலைவர்கள் அனைவரையும் ஆற்றல் வாய்ந்த 10,000 படை வீரர்கள் சிற்ப கலைஞர்களையும் கொள்ளர்களையும் நாடு கடத்தினான். நாட்டில் ஏழை மக்களை தவிர எவரையும் விட்டு வைக்கவில்லை. மேலும் அவன் யோயாக்கினையும் அரசனின் தாயையும் மனைவியரையும் அவனுடைய அதிகாரிகளையும் நாட்டின் தலைவர்களையும் எருசலேமிலிருந்து பாபிலோனுக்கு நாடு கடத்தினான். மேலும் வலிமை வாய்ந்த 7,000 பேர்களை கொண்ட முழு படையையும் போர்த்திறனும் உடல் ஆற்றலும் கொண்ட 1000 தச்சர்களையும் கொத்தர்களையும் அவன் சிறைப்படுத்தி பாபிலோனுக்கு கொண்டு சென்றான். யோயாக்கினுக்கு பதிலாக அவனுடைய சிறிய தந்தை மத்தனியாவை அரசனாக்கி அவனது பெயரை செதேக்கியா என்று மாற்றினான். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதுலுரை பாடல் பல்லவி. திருப்பாடல் 79 1 முதல் 9 முடிய. நீங்கள் பாட வேண்டிய பல்லவி. உமது பேரின் மாட்சியை முன்னிட்டு எங்களை விடுவீர் ஆண்டவரே. உமது பெயரின் மாட்சியை முன்னிட்டு எங்களை விடுவீர் ஆண்டவரே. கடவுளை வேற்று நாட்டினர் உமது உரிமை சொத்தினுள் புகுந்துள்ளனர். உமது திருக்கோவிலை தீட்டுப்படுத்தியுள்ளனர். எருசலேமை பாழடைய செய்தனர். உம் ஊழியரின் சடலங்களை வானத்து பறவைகளுக்கு உணவாகவும் உம் பற்றுமிகு அடியாரின் உடல்களை காட்டு விலங்குகளுக்கு உணவாகவும் அவர்கள் அளித்துள்ளார்கள். உமது பெயரின் மாட்சியை முன்னிட்டு எங்களை விடுவீர் ஆண்டவரே. உமது பெயரின் மாட்சியை முன்னிட்டு எங்களை விடுவீர் ஆண்டவரே. அவர்களின் இரத்தத்தை தண்ணீரென எருசலேமை சுற்றிலும் அள்ளி இறைத்தார்கள். அவர்களை அடக்கம் செய்ய எவரும் இல்லை. எங்களை அடுத்து வாழ்வோரின் பழிச்சொலுக்கு இலக்கானோம். எங்களை சூழ்ந்துள்ளோரின் நகைப்புக்கும் ஏளனத்திற்கும் ஆளாகிவிட்டோம். ஆண்டவரே, இன்னும் எவ்வளவு காலம் நீர் சினம் கொண்டிருப்பீர்? என்றென்றுமா உமது வெஞ்சினம் நெருப்பாக எரியுமோ? உமது பெயரின்
மாட்சியை முன்னிட்டு எங்களை விடுவியும் ஆண்டவரே. உமது பெயரின் மாட்சியை முன்னிட்டு எங்களை விடுவியும் ஆண்டவரே. எம் மூதாதையரின் குற்றங்களை எம் மீது சுமத்தாதையும், உம் இரக்கம் எமக்கு விரைவில் கிடைப்பதாக. நாங்கள் மிகவும் தாழ்த்தப்பட்டிருக்கின்றோம். எங்கள் மீட்பராகிய கடவுளே, உமது பெயரின் மாட்சியை முன்னிட்டு எங்களுக்கு உதவி செய்தருளும். உமது பெயரை முன்னிட்டு எங்களை விடுவித்தருளும். எங்கள் பாவங்களை மன்னித்தருளும். உமது பெயரின் மாட்சியை முன்னிட்டு எங்களை விடுவியும் ஆண்டவரே. உமது பெயரின் மாட்சியை முன்னிட்டு எங்களை விடுவியும் ஆண்டவரே. Alleluia, 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 Alleluia. என் மீது அன்பு கொண்டுள்ளவர் நான் சொல்வதை கடைபிடிப்பார். என் தந்தையும் அவர் மீது அன்பு கொள்வார். நாங்கள் அவரிடம் வந்து அவருடன் குடிக்கொள்வோம் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. இயல் 7 இறைச்சொற்றொடர்கள் 21 முதல் 29 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது: என்னை நோக்கி ஆண்டவரே ஆண்டவரே என சொல்பவரெல்லாம் விண்ணரசுக்குள் செல்வதில்லை, மாறாக விண்ணுலகிலுள்ள என் தந்தையின் திருவுளத்தின்படி செயல்படுபவரே செல்வர். அந்நாளில் பலர் என்னை நோக்கி, ஆண்டவரே ஆண்டவரே, உம் பெயரால் நாங்கள் இறைவாக்கு உரைக்கவில்லையா? உம் பெயரால் பேய்களை ஓட்டவில்லையா? உம் பெயரால் வல்ல செயல்கள் பல செய்யவில்லையா என்பர். அதற்கு நான் அவர்களிடம், உங்களை எனக்கு தெரியவே தெரியாது. நெறிகேடாக செயல்படுவோரே, என்னை விட்டு அகன்று போங்கள் என வெளிப்படையாக அறிவிப்பேன். ஆகவே நான் சொல்லும் இவ்வார்த்தைகளை கேட்டு இவற்றின்படி செயல்படுகிற எவரும் பாறை மீது தம் வீட்டை கட்டிய அறிவாளிக்கு ஒப்பாவார். மழை பெய்தது, ஆறு பெருக்கெடுத்து ஓடியது, பெருங்காற்று வீசியது. அவை அவ்வீட்டின் மேல் மோதியும் அது விழவில்லை, ஏனெனில் பாறையின் மீது அதன் அடித்தளம் இடப்பட்டிருந்தது. நான் சொல்லும் இந்த வார்த்தைகளை கேட்டு இவற்றின்படி செயல்படாத எவரும் மணல் மீது தம் வீட்டை கட்டிய அறிவிலிக்கு ஒப்பாவார். மழை பெய்தது, ஆறு பெருக்கெடுத்து ஓடியது, பெருங்காற்று வீசியது. அவை அவ்வீட்டை தாக்க அது விழுந்தது. இவ்வாறு பேரழிவு நேர்ந்தது. இயேசு இவ்வாறு உரையாற்றி முடித்தபோது அவரது போதனையை கேட்ட மக்கள் கூட்டத்தினர் வியப்பில் ஆழ்ந்தனர். ஏனெனில் அவர்கள் தம் மறைநூல் அறிஞரை போலன்றி அதிகாரத்தோடு அவர்களுக்கு அவர் கற்பித்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு
ஆண்டவர் இயேசுவில் பிரியமான சகோதரர்களே சகோதரிகளே, இன்று இறைவனுடைய அருளை பெற்றுக்கொள்ள வந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் இறைவன் நிறைவாய் ஆசிரையும் அருளையும் தரும்படிக்காக உங்களுக்காக நாங்கள் சிறப்பாக செபித்துக் கொண்டிருக்கிறோம். கடவுளுடைய அருளை பெற்றுக்கொள்ள முதலிலே நான் உங்களிடத்தில் ஒரு சிறிய கேள்வியை முன்வைக்கலாம் என்று ஆசைப்படுகிறேன். யார் யாரெல்லாம் ஏசப்பாவை அன்பு செய்கிறீங்க? தமிழில் கேட்டால் புரியலையா? யார் யாரெல்லாம் ஜீசஸை லவ் பண்ணுறீங்க? யார் யாரெல்லாம் ஜீசஸை லவ் பண்ணுறீங்க? கை தூங்க பார்க்கலாம். நான் கை தூக்கல, பார்த்துக்குங்க. இறைவன் இவ்வாறாக சொல்லுகிறார், எவர் ஒருவர் உண்மையாகவே என்னை அன்பு செய்கிறார்களோ அவர் நான் சொல்வதை கடைபிடிப்பார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. யோவான் நற்செய்தி 14வது அதிகாரம் 23வது வசனம் இவ்வாறு தான் சொல்லுகிறது, எவர் ஒருவர் உண்மையாகவே என் மீது அன்பு கொள்கிறேன் என்று சொல்லுகிறாரோ அவர் என்னுடைய கட்டளையை கடைபிடிப்பார். அதன் பிறகு நானும் என் தந்தையும் அவருடன் வந்து குடிகொள்வோம் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். இயேசுவின் கட்டளை கடைபிடிப்பவர்கள் தான் இயேசுவை அன்பு செய்கிறார்களாம். இப்போ சொல்லுங்க, யார் யாரெல்லாம் இயேசுவை அன்பு செய்கிறீங்க? மகிழ்ச்சி. இறைவன் நம்மோடு இருக்க, இறைவன் நமக்கு இறை ஆசிரை கொடுக்க எல்லாம் விருப்பப்படுகிற நாம், என் குடும்பத்தில் இயேசு இருக்கிறாரா என்று ஒவ்வொருவரும் சிந்திக்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். உங்கள் வீட்டில் டிவி இருக்கா? இல்லையா? சரி. செல்போன் இருக்கா? இருக்கு. ஃப்ரிட்ஜ் இருக்கா? அப்போதான் ஃபாதர் பழைய மாவெல்லாம் உள்ள வச்சு தோசை போட்டு சாப்பிட முடியும். மிக்ஸி இருக்கா? இருக்கு இருக்கு, எல்லாம் இருக்கு. நான் கேட்டால் நிறைய கேட்பேன், நீ சொல்லிட்டே இருக்கலாம், இருக்கு ஃபாதர், இருக்கு ஃபாதர். உங்க வீட்டில் ஏசப்பா இருக்கிறாரா? என் வாழ்க்கையில் இயேசு இருக்கிறாரா? என் பிள்ளைகளிடத்தில் இயேசு இருக்கிறாரா? என் கணவனிடத்தில் இயேசு இருக்கிறாரா? என் மனைவி இடத்தில் இயேசு இருக்கிறாரா என்று உண்மையாகவே நாம் சிந்திக்க வேண்டும். இந்த இயேசு ஆண்டவர் சொல்லுகிற செய்தி, என் கட்டளையை கடைபிடிக்கால் நீங்கள் என்னை அன்பு செய்கிறீர்கள். இன்றைக்கு நான் உண்மையாகவே இயேசுவை அன்பு செய்கிறேன் என்றால் அவர் கட்டளை என்னவென்று நமக்கு தெரிய வேண்டும். இயேசுவினுடைய கட்டளை என்ன? பழைய ஏற்பாட்டில் மொத்தம் எத்தனை கட்டளைகள்? மகிழ்ச்சி. இயேசு சொல்வது ஒரே கட்டளை. அது என்ன கட்டளை? அது பழைய ஏற்பாட்டின் கட்டளை. இயேசு ஆண்டவர் சொல்லுகிற கட்டளை என்ன தெரியுமா? அதெல்லாம் பழைய ஏற்பாட்டின் கட்டளை. இயேசு ஆண்டவர் சொல்லுகிற கட்டளை, நான் உங்களை அன்பு செய்வது போல. இன்றைக்கு உண்மையாகவே நாம் இந்த மண்குலத்தில் வாழ்கிறோம், ஒரு மானிடராக வாழ்கிறோம் என்றால் அதுவே இறைவன் நம்மை அன்பு செய்வதற்கான சிறந்த சாட்சி, இல்லையா? பழைய ஏற்பாட்டில் இன்றைக்கு வாசிக்கப்பட்ட இந்த முதல் வாசகத்தில், அரசர்கள் நூலில் எடுக்கப்பட்ட வாசகத்திலே வாசித்தோம், யோயாக்கின் என்பவர் எந்த அளவிற்கு இறைவனால் ஆசீர்வதிக்கப்பட்டார் என்பதை பார்க்கிறோம். 18 வயசு தான். 18 வயசுல அவர் அரசராக இருக்கிறார். இன்னைக்கு நம்ம 50 வயசு ஆனாலும் அரசாங்க வேலை கிடைக்கிறது கிடையாது. 5 லட்சம் கட்டினாலும் அரசாங்க வேலை கிடைக்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறி, இல்லையா? ஆனால் எல்லோரும் அதற்காக ஆசைப்படுகிறோம். அதுதான் நிதர்சனமான உண்மை. இப்படி 18 வயதில் அரசராக கூடிய பாக்கியத்தை பெற்றவன் இந்த யோயாக்கின் என்பவர். அவர் மீண்டும் மீண்டுமாக இறைவனுக்கு எதிராகவும் மனித குலத்திற்கு எதிராகவும் தவறுகளையும் பாவங்களையும் கட்டி கொண்டதால் அவருக்கு கிடைக்கிற இந்த சாபமாக இன்றைய முதல் வாசகத்திலே நாம் வாசிக்க கேட்டோம். இறைவன் உண்மையாகவே மன்னிப்பதில் வல்லவராய் இருக்கிறார். ஆனால் எப்பொழுது நாம் உண்மையாக மனம் திருந்தி இறைவனிடத்தில், ஆண்டவரே நான் உனது பிள்ளையாக திருந்தி வாழ ஆசைப்படுகிறேன் என்று வரும்பொழுது நிச்சயமாக நம் ஒவ்வொருவரையும் அவர் மன்னித்து
அவருடைய அன்பு பிள்ளையாக ஏற்றுக்கொள்வார் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. எனக்கு பிரியமானவர்களே, இந்த நற்செய்தி வாசகத்திலே வாசிக்கிறோம், யார் யாரெல்லாம் ஆண்டவரே ஆண்டவரே என்று என்னை நோக்கி கூப்பிடுகிறார்களோ அவர்கள் எல்லோரும் விண்ணரசுக்குள் செல்வதில்லை, மாறாக என் தந்தையின் திருவுளப்படி எவர் ஒருவர் வாழ்கிறாரோ அவர் நிச்சயமாக விண்ணுலகில் செல்வதற்கான எல்லா சாத்திய கூறுகளையும் தன்னுடைய வாழ்க்கையில ஏற்படுத்தி கொள்ளுகிறார் என்று ஆண்டவர் இயேசுவே சொல்வதை பார்க்கிறோம். அதன் பிறகு இவர்கள் இயேசுவை பார்த்து கேள்வி கேட்கிறார்கள். இயேசுவே, ஏன் உமது பெயரால் நாங்கள் பேய்கள் ஓட்டவில்லையா? இல்லையா? உமது பெயரால் நாங்கள் நற்காரியங்களை செய்யவில்லையா? உமது பெயரால் நாங்கள் வல்ல செயல்கள் செய்யவில்லையா என்றெல்லாம் கேட்பார்கள். அதற்கு ஆண்டவர் இயேசு சொல்லுகிற பதில் என்னவா? உங்களை எனக்கு தெரியவே தெரியாது. ஏனென்றால் நான் செய்த காரியங்கள் எல்லாம் உண்மையாகவே ஆண்டவருக்கு உகந்த காரியங்களா அல்லது மனிதனுக்கு உகந்த காரியங்களா என்று நாம் சிந்திக்க வேண்டும். மனிதனுக்கு உகந்த காரியங்கள் என்றால் கூட அது சுயநலம் நிறைந்த காரியங்களாக இருக்கிறதா அல்லது இறைவனை மகிமைப்படுத்தக்கூடிய காரியங்களாக இருக்கிறதா என்று நாம் உண்மையாகவே சிந்திக்க வேண்டும். நம்மளும் சொல்லுவோம், என்ன சொல்லுவோம்? ஆண்டவரே, ஏன் ஆண்டவரே எங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்குறீங்க? நான் உங்களுக்கு நல்லது செய்யலையா? யார் நல்லது செய்கிறாங்க? நான் உங்களுக்கு நல்லது செய்யலையா? என்னப்பா நல்லது செஞ்சேன்? ஆண்டவரே, உன் பெயரால் நான் 2 லட்சம் ரூபாய் கொடுத்து தேர் இழுத்தேன், உங்களுக்கு தெரியவில்லையா? சூசையப்பரே, உங்களுக்காக நான் 1 லட்சம் ரூபாய் டொனேஷன் கொடுத்தேன், உங்களுக்கு தெரியவில்லையா? இல்லையா என்றெல்லாம் உண்மையாகவே நாம் சிந்திப்போம். சில நேரங்களில் வெளியில் கூட சொல்லுவோம். அதுதான் உண்மை. கடவுளுக்கு செய்வதை நாமே சொல்லுவோம். ஆனால் நாம் என்ன செய்கிறோம், எதை செய்கிறோம், எப்படி செய்கிறோம் என்பதை இறைவன் முழுமையாக அறிந்து வைத்திருக்கிறார். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் கடவுளுக்கு செய்கிற பொழுதெல்லாம் நம்ம என்ன செய்வோம் தெரியுமா? என்ன செய்வோம்? உபயம், அந்தோணிசாமி, ஆரோக்கியமேரி, இல்லையா? எது செஞ்சாலும் நம்ம செய்வோம். ஒரு மனிதனுடைய இயல்பான ஒரு ஆசைத்தான், நான் இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் நாம் இன்னொரு கட்டத்திலும் யோசிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அம்மா, நீங்கள் உங்கள் வீட்டுக்காருக்கு உரிமையா இல்லையா? உரிமை தானே. உங்கள் பேர் சகாயமேரி, உங்கள் வீட்டுக்கார் பேர் சகாயராஜ்னு வச்சுப்போம். நல்லா யோசிங்க. உங்கள் வீட்டுக்காரு ஒரு ஸ்டிக்கர் எடுத்தாந்து உரிமை சகாயராஜன் நெத்தியில் எழுதி ஓட்டினார்னா ஏற்றுப்போம்மா? நம்ம இல்லை, ஏற்றுக்க மாட்டோம். சரி, இன்றைக்கு நான் இந்த உலகில் பிறந்தேன் என்றால் என் தந்தை என் தாயினுடைய அன்பின் வெளிப்பாடாக நான் பிறந்திருக்கிறேன். நீங்களும் உங்கள் தந்தையின் தாயின் அன்பின் வெளிப்பாடாக பிறந்திருக்கிறீர்கள். அப்போ நமக்கு உபயம் செஞ்சது யாரு? நம்ம அப்பா அம்மா, இல்லையா? இப்போ எங்கள் அம்மா உபயம் சாமிநாதன் சந்தனமேரி அந்த தலையில் எழுதி ஓட்டினா என்னால் ஏற்றுக்க முடியுமா? ஏன்? எனக்கு தெரியும், அவர்கள் தான் என் பெற்றோர், எனக்கு தெரியும் அல்லவா? அதனால் நம்ம ஏற்றுக்க மாட்டோம். ஆக நீங்கள் செய்வதை இறைவன் நிச்சயமாக அறிந்திருக்கிறார். ஏனென்றால் நீங்கள் அமர்வதையும் எழுவதையும் படுப்பதையும் உறங்குவதையும் முற்றிலுமாக ஆய்ந்து அறிந்து வைத்திருக்கிறவர் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, இல்லையா? அப்பொழுது ஆண்டவரே, உன் பெயரால் நான் இதை செய்தேன் என்று நாம் சொல்ல உண்மையாகவே தேவையில்லை. ஏனென்றால் அவருக்கு நிச்சயமாக தெரியும். இறைவன் சொல்கிறார், உங்களது வழக்கை செய்வது இடக்கை அறியாமல் இருக்கட்டும். நீங்கள் ஜெபிக்கும் பொழுது உங்களுடைய கதவை தாழ் இழுத்து கொண்டு விண்ணுலகில் இருக்கிற இறைவனை பார்த்து மறைவாய் ஜெபியுங்கள், அவர் உங்களுக்கு நிறைவாய் ஆசீரை கொடுப்பார். ஆக இந்த நாளிலே இறைவனிடத்தில் நாம் ஜெபிக்கிற பொழுது, அப்பா, உண்மையாகவே உங்கள் அன்பை புரிந்தவர்களாக உமது அன்பு பிள்ளையாக வாழ எனக்கு அருள் தாரும் என்று கேட்டு ஜெபிப்போம். அதன்படி அவரது அன்பு நிறைந்த ஆசி நிறைந்த பிள்ளைகளாக வாழ முற்படும் பொழுது உண்மையாகவே நமது இல்லம் பாறையின் மீது கட்டப்பட்ட இல்லமாக இருக்கும். இயேசுவே, எங்கள் வாழ்க்கையில் நீங்களும் அன்னை மரியாளும் சூசையப்பரும் எங்கள் குடும்பங்களில் குடும்ப தலைவர்களாக இருந்து எங்களை வழிநடத்தி இறை அருளை தொடர்ந்து எங்களுக்கும் எங்கள் பிள்ளைகளுக்கும் உற்றார் உறவினர்களுக்கும் நிறைவாக தர வேண்டும் என்று உருக்கமாக ஜெபிப்போம். இறைவன் உங்களையும் என்னையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். நம் ஒவ்வொருடைய உள்ளத்திலும் இல்லத்திலும் இருக்கிற வேண்டல்களை, தேவைகளை நம்பிக்கையோடு
ஆண்டவருக்கு இப்போது தெரிவித்து செபிப்போம். நம்பிக்கையாளர்களுடைய மன்றாட்டு. திரு அவையை வழிநடத்தும் மூவரு இறைவா, சாவை அழித்து அழியா வாழ்வை வழங்கும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் விண்ணேற்றத்திற்கு பின் பெந்தகோஸ்தே நாளில் பொழியப்பட்ட தூய ஆவியார் திரு அவையின் திருநிலையினர் இறை மக்கள் அனைவரையும் இறை திட்டத்திற்கு ஏற்ப வழிநடத்த உமது அருளை தர வேண்டும் என்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். எம் தாய் திருநாட்டில் புதிதாக பொறுப்பேற்க இருக்கும் மத்திய மாநில அரசுகள் மக்கள் நலனில் உண்மையான அக்கறையோடு மக்களின் அடிப்படை தேவைகளை நிறைவேற்றவும், மக்களை ஒற்றுமையுடனும் அமைதியுடனும் வாழவும் ஆட்சி அதிகாரத்தை பயன்படுத்த உமது அருளை தர வேண்டும் என்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். ஞானத்தின் ஊற்றாகிய இறைவா, புதிய கல்வியாண்டில் அடியெடுத்து வைக்கும் அனைத்து பள்ளி கல்லூரி மாணவ மாணவர்களும் உலக அறிவிலும் நற்பண்புகளிலும் சிறந்தோங்கி வளர உமது அருளை தர வேண்டும் என்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். எம் பங்கு இறை சமூகத்தில் பல்வேறு நோய்களால் பாதிக்கப்பட்டு பொருளாதார தேவைகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் இறை மக்களின் தேவைகள் நிறைவேறவும், குடும்பங்களில் அமைதி நிலவவும் உமது அருளை தர வேண்டும் என்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். நமது தனிப்பட்ட தேவைகளுக்காக இந்த சூசேப்பர் வழியாக ஆண்டவரிடம் மன்றாடுவோம். என்றும் வாழும் எல்லாம் வல்ல அன்பு ஆண்டவரே, நாங்கள் நம்பிக்கையோடு தெரிவித்த இந்த தேவைகள் அனைத்தையும் ஏற்று ஆசீர்வதியும். இன்னுமாக எங்களது உள்ளத்திலும் இல்லத்திலும் இருக்கிற எல்லா தேவைகளையும் ஏற்று கனிவோடு ஆசீர்வதிக்க வேண்டுகிறோம். எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். உவந்து வருகின்றேன், இன்று உமக்கே தருகின்றேன். உவந்து வருகின்றேன், இன்று உமக்கே தருகின்றேன். ஏற்றருளும் ஏற்றருளும் என்னை ஏற்றருளும். ஏற்றருளும் ஏற்றருளும் என்னை ஏற்றருளும். உவந்து வருகின்றேன், இன்று உமக்கே தருகின்றேன். உவந்து வருகின்றேன். கோதுமை மணியாய் மடிந்திட
சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, எங்களை உம்மோடு ஒப்புரவாக்கும் இப்புகழ்ச்சி பலியை ஏற்றருளும். அதனால் நாங்கள் தூயராக்கப்பட்டு உம்மை மகிழ்விக்கும் எங்கள் மனங்களின் காணிக்கைகளை உமக்கு அளித்திட அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாக எங்கள் கடமை மீட்புக்குரிய செயலும் ஆகும். உமது நன்மை மிகுதியால் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நீர் மனிதராக எங்களை படைத்தே நாங்கள் நீதியின்படி தண்டனைக்குரியவராயினும் உமது இரக்க மிகுதியினால் எங்களை மீட்டருளினீர். அவர் வழியாக உமது மாண்பை வானதூதர் புகழ்கின்றனர். தலைமை தாங்கோர் உம்மை வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்துவோர் உம் திருமுன் நடுங்குகின்றனர். வானங்களும் அவற்றுள்ள ஆற்றல்களும் சிராபின்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றனர். அவளோடு எங்கள் குரலையும் சேர்த்துக் கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து பாடுவதாவது: Hosanna, Hosanna, Hosanna. Hosanna, Hosanna, Hosanna. தூயவர், 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 தூயவர். வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே யோசனா. Hosanna, Hosanna, Hosanna. Hosanna, Hosanna, Hosanna. ஆண்டவர் பெயரால் வருகிறவர், ஆசியை பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. Hosanna, Hosanna, Hosanna. Hosanna, Hosanna, Hosanna. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர். தூய்மை அனைத்திற்கும் ஊற்றாகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்த அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரை, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைகூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்குளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவிருக்கும் இது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் நீதிநாதன், எல்லா திரு நிலையினர் ஆகிய எல்லோரோடும் முது திரு அவை அன்பில் நிறைவேற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரம். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்று நாம் ஒன்று சேர்ந்து வேண்டுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன்,
என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் தருகின்ற அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, என் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, என் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும், எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என்னிடத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுளத்தின் இரத்தம் எங்களை காத்து நிலைவாழ்வு அளிப்பதாக. ஆமென். திருவிருந்து இது வாழ்வின் மறுமருந்து. வானக திருவிருந்து இது வாழ்வின் மறுமருந்து. ஆவலாய் அழைக்கிறது, சுவைத்திட இருக்கிறது, புத்துய தருகிறது, என் வாழ்வில் புதுமை பிறக்கிறது. வானக திருவிருந்து இது வாழ்வின் மறுமருந்து. வானக திருவிருந்து இது வாழ்வின் மறுமருந்து. தனிமை வாட்டும் போது துணையாய் வருவது, துயரம் தாக்கும் போது உறுதி தருவது. தனிமை வாட்டும் போது துணையாய் வருவது, துயரம் தாக்கும் போது உறுதி தருவது. ஏழை என்ற போதும் ஏற்கும் உறவிது, பாவி என்ற போதும் பகிரும் விருந்திது. இனிது இது இனிது, இதன் இனிமை புதியது. இனிது இது இனிது, இதன் இனிமை புதியது. வானக திருவிருந்து இது வாழ்வின் மறுமருந்து. வானக திருவிருந்து இது வாழ்வின்
அருமருந்து. உடலும் உயிரும் தந்து உறவாய் வந்தது, அன்பும் அருளும் தந்து அருகில் இருப்பது. உடலும் உயிரும் தந்து உறவாய் வந்தது, அன்பும் அருளும் தந்து அருகில் இருப்பது. வாழும் காலம் யாவும் நம்மில் இருப்பது, வாழ்வு பிரிந்த போதும் பானகம் சேர்ப்பது. இனிது இது இனிது இதன் இனிமை புதியது. இனிது இது இனிது இதன் இனிமை புதியது. வானக திருவிருந்து இது வாழ்வின் அருமருந்து. வானக திருவிருந்து இது வாழ்வின் அருமருந்து. ஆவலாய் அழைக்கிறது, சுவைத்திட இனிக்கிறது, புத்துயிர் தருகிறது, என் வாழ்வில் புதுமை பிறக்கிறது. வானக திருவிருந்து இது வாழ்வின் அருமருந்து. வானக திருவிருந்து இது வாழ்வின் அருமருந்து. இனிது இது இனிது இதன் இனிமை புதியது. இனிது இது இனிது இதன் இனிமை புதியது. ஆண்டவரே, எல்லா உயிரினங்களின் கண்களும் உம்மையே நம்புகின்றன. தக்க வேளையில் நீரே அவற்றுக்கு உணவளிக்கின்றீர். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம் திருமகன் உயர் மதிப்புள்ள உடலாலும் இரத்தத்தாலும் ஊட்டம் பெற்று புதுப்பிக்கப்பட்ட நாங்கள் உமது கனிவை கெஞ்சி கேட்கின்றோம். இறை பற்றுடன் நாங்கள் அடிக்கடி நிறைவேற்றும் இப்பலியின் பயனாக எங்கள் மீட்பை உறுதியாய் கண்டடைய செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களுக்கு ஆசை அளிப்பாராக. சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவு பெற்றது. இறைவனுக்கு நன்றி. நன்றி பாடி நன்றி பாடி நாதனை போற்றிடுவோம். நாளும் அவரின் வல்ல செயலுக்கு நன்றி பண்பாடிடுவோம். நன்றி பாடி நாதனை போற்றிடுவோம். நாளும் அவரின் வல்ல செயலுக்கு நன்றி பண்பாடிடுவோம். நன்றி நன்றி என் இயேசுவே உமக்கு நன்றி. நன்றி நன்றி என் தேவனே உமக்கு நன்றி. நன்றி பாடி நாதனை போற்றிடுவோம். நாளும் அவரின் வல்ல செயலுக்கு நன்றி பண்பா
அன்னை தந்தை அன்பினை தந்தாய், அளவில்லாத ஆற்றல் தந்தாய். அன்னை தந்தை அன்பினை தந்தாய், அளவில்லாத ஆற்றல் தந்தாய். இனிய உறவுகள் இகமதில் தந்தாய், இனிய உறவுகள் இகமதில் தந்தாய். இதயத்தில் அமைதி தந்தாய். இதயத்தில் அமைதி தந்தாய். நன்றி நன்றி என் இயேசுவே உமக்கு நன்றி. நன்றி நன்றி என் தேவனே உமக்கு நன்றி. நன்றி பாடி நாதனை போற்றிடுவோம். நாளும் அவரின் வல்ல செயலுக்கு நன்றி